ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஓலா எஸ்1 4 கிலோவாட் ஜென் 2 லாங் டேர்ம் ரிவ்யூவும் ரேஞ்ச் டெஸ்ட்டும் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வண்டி 9500 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் லாங் டேர்ம் ரிவ்யூ போட்டிருக்கேன். அதை பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வண்டி 10,000 கிலோமீட்டர் சேர்த்து ஓடிடுச்சுங்க. மொத்தமாக 19,500 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதனால தான் இந்த லாங் டேர்ம் ரிவ்யூ ரேஞ்ச் டெஸ்ட்டும். வாங்க ரேஞ்ச் டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ வரைக்கும் வண்டி எடுத்து அரை மணி நேரம் ஆகுது. 14.3 கிலோமீட்டர் வந்திருக்கும். 10% டிக்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக இப்போ வரைக்கும் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 143 வருதுங்க. ஒரு பர்சன்டேஜுக்கு 1.43 வருதுங்க கிலோமீட்டர். ஸ்பீடு எப்படி மெயின்டைன் பண்றேன்னா, மேட்ல பாத்தீங்கன்னா 20 to 25 கிலோமீட்டர் பெர் ஹவர் மெயின்டைன் பண்றேன். ஸ்ட்ரைட்டான ரோட்ல பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் மெயின்டைன் பண்றேன். இறக்கத்துலயும் பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் மெயின்டைன் பண்றேன். இறக்கத்துல நான் லேசா ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும், சேம் அதே ஸ்பீடே அப்படியே இறக்கத்துல மெயின்டைன் ஆகிக்குது. நம்ம S1 Pro Gen 1ல 0.5 கிலோவாட்ல ஓட்டினோம்னா 190+ ரேஞ்ச் வந்துச்சு. அதே மாதிரி இதுல ரேஞ்ச் எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஹப் மோட்டர்ன்றனால அந்த மோட்டருக்குன்னே உரிய ஒரு டிராபேக்ஸ் இருக்கும். அது என்னன்னா எஃபிஷியன்சி கம்மி, பவர் கம்மி. ஸோ அதனால நம்மளால அதே ரேஞ்ச் எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் நான் ரிவ்யூல சொல்லியிருந்தேன் எனக்கு 140 ரேஞ்ச் வந்துச்சுன்ட்டு. அப்போ டெஸ்ட் பண்ணப்போ வந்துச்சு. இப்பயும் அதே மாதிரி தான் டெஸ்ட் பண்றேன். 143 வந்திருக்கு. ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 25 கிலோமீட்டர் தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். ஓலா S1 Pro Gen 1ல நம்ம டிராவல் பண்ண மாதிரி தான். ஸோ எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்ப்போம் கைஸ். 80%ல திரும்பி வந்து கண்டினியூ பண்றேன். கைஸ், இந்த ஓலா S1 4 கிலோவாட் ஜென் 2 ஸ்வீட் ஸ்பாட் கண்டுபிடிச்சிட்டேன். 7 கிலோவாட் மோட்டர் இதில் கொடுக்குறாங்க, அப் மோட்ரு. ஏன் இந்த மோட்டரை வந்து மாற்றினாங்க S1 சீரீஸில் அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரியுது. ஏன்னா எஃபிஷியன்சி கம்மி, மிட்ரைவ் மோட்டர் அளவுக்கு எஃபிஷியன்சி வரல ஹப் மோட்ரு. ஸோ அதனால தான் 4 கிலோவாட்டாக இருந்தாலுமே ரேஞ்ச் கம்மியாக வருது. இந்த மோட்டரோட ஸ்வீட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபிஷியன்சி கொடுக்குற ஒரு ஸ்வீட் ஸ்பாட் ஸ்பீடுனா மேட்டில் 20 கிலோமீட்டர் பெர் ஹவருங்க, ஸ்ட்ரைட்டில் 25 கிலோமீட்டர் பெர் ஹவர், இறக்கத்தில் 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். எந்த அளவுக்கு ரேஞ்ச் வருதுன்னா 20% கன்சியூம் ஆயிருக்கு. 32.4 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.62 வரும். ஒரு பர்சன்டேஜுக்கு 1.62 கிலோமீட்டர் போகுது. டோட்டலா ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 162. நான் ஆல்ரெடி லாங் டேர்ம் ரிவ்யூல சொல்லியிருப்பேன், இதோட ஸ்வீட் ஸ்பாட் ரொம்ப ஸ்பீடு கம்மியா இருக்கிறனால தான் நான் அந்த ரேஞ்சை சொல்லல. பட் இந்த ஸ்பீட்ல ஓட்டினீங்கன்னா தான் இந்த ரேஞ்ச் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தாராளமா 135 வரும். ஈக்குவலை போட்டு ஓட்டினீங்கன்னா, ஸ்லோவா ஸ்பீடை ரைஸ் பண்ணீங்கன்னா, நான் ஸ்க்ரீன்ல போடுறேன், ஒரு டிஜிட்டா நீங்க ரைஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரைஸ் பண்ணீங்கன்னா 140 135 கூட வரும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 9500 கிலோமீட்டர்ல லாங் டேர்ம் ரிவ்யூ போட்டிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா 19,800 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்ப வரைக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்டேட் பண்ணும்போது சிஸ்டம் எரர்னு சொல்லி வந்திருக்கும். அதுக்கு மட்டும்தான் சர்வீஸ் சென்டர் போச்சு. அதுக்கப்புறம் எதுக்குமே சர்வீஸ் சென்டர் போகல. அதுக்கப்புறம் 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ் சென்டரே போகல. பேக் பிரேக் பேட் மட்டும் போன மாதிரி இருக்கு. அந்த பிரேக் பேட் மட்டும் மாத்துற மாதிரி இருக்கும். மற்றபடி வண்டி பர்ஃபார்மன்ஸ்லயோ டிஸ்பிளேலையோ எந்த ப்ராப்ளமும் அதுக்கப்புறம் நான் எதுவுமே வந்ததில்லை. இது வரைக்கும் வண்டி நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வண்டியோட சார்ஜிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஓட்டுவாரு, ஓட்டிட்டு 100 பண்ணிடுவாரு. யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் 100 அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ரேஞ்ச் டிராப் ஆகல. சேம் அதே ரேஞ்சே தான் வந்துகிட்டு இருக்கு. சஸ்பென்ஷனோட ஸ்டிஃப்னஸும் சரி எதுவுமே இன்னும் குறையல. எல்லாமே எப்பயும் போல நார்மலா தான் இருக்கு. மீதி ரிவ்யூ வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்றேன் கைஸ். வெளியே சமைட்டுங்க, இப்பதான் நல்லா இருக்கு. ஓலா S1 4 கிலோவாட் ஜென் 2 மாடல்ல பாத்தீங்கன்னா ஹப் மோட்டர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னதான் S1 Proல கொடுக்குற 4 கிலோவாட் அதே பேட்டரி கொடுத்தாலும் சேம் ரேஞ்ச் வந்து வர்றதில்ல, ஹப் மோட்டர்ல எஃபிஷியன்சி கம்மியா இருக்கிறனால. அதனாலதான் இப்ப வர ஜென் 3 மாடல்ஸ் எல்லாமே மிட்ரைவ் மோட்டருக்கு மாறிட்டாங்க. இந்த வண்டியில அதிகபட்ச ஐடிசி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 177 சொல்லியிருக்காங்க. 20ல இருந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டியுமே அதிகபட்ச ரேஞ்ச் எனக்கு எவ்வளவு வந்துச்சுன்னா 162 தாங்க வந்துச்சு. பட் ஆனா நார்மலா இந்த மாதிரி நம்ம ஓட்ட முடியாது, ஸ்பீடு ரொம்ப லோவா இருக்கிறனால. இப்ப என்னோட ஓலா S1 Pro Gen 1ல 0.5 கிலோவாட்ல ஓட்டினா அதிக எஃபிஷியன்சி எடுக்க முடியும் மிட்ரைவ் மோட்டரா இருக்கிறனால. ஸ்ட்ரெயிட் ரோட்லாம் 40 to 45 போக முடியும். இறக்கத்துல 50 to 60 வரைக்குமே போகும். மேட்ல பாத்தீங்கன்னா 25 to 35 கிலோமீட்டர் பெர் ஹவர் போகும். இது கூட ஏதோ ஒரு டிரைவபிள் ஸ்பீடு தான். பட் S1 4 கிலோவாட் Gen 2ல ஹப் மோட்டர் கொடுத்ததுனால 20 to 25 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போனாதான் நம்ம அதிகபட்ச எஃபிஷியன்சி எடுக்க முடியுது. ஸோ இந்த ஸ்பீட்ல யாருனாலையும் ஓட்ட முடியாது. பட் நார்மலான மிக்ஸ்டு யூஸுக்கு 120 ரேஞ்ச் வருதுங்க, 130 கூட வருதுங்க. இப்ப வரைக்குமே ரேஞ்ச் எதுவுமே டிராப் ஆகல. 19,800 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆல்ரெடி போட்டிருந்த லாங் டேர்ம் ரிவ்யூ 9,500 கிலோமீட்டர்ல போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ வரைக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்ல. சஸ்பென்ஷன், டிஸ்பிளே, பில்ட் குவாலிட்டி இதுல எதுலயுமே ப்ராப்ளம் வரல. அப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் அப்படியே தான் இருக்கு. இப்போ ஓலா S1 Gen 3 வந்துருச்சு. சேம் இதே 4 கிலோவாட்ல நீங்க வாங்கினீங்கன்னா மிட்ரைவ் மோட்டர் கொடுப்பாங்க. மிட்ரைவ் மோட்டர் எஃபிஷியன்சி கொஞ்சம் அதிகமாவே இருக்கலாம். 242 கிலோமீட்டர் கிளைம் பண்ணிருக்காங்க 4 கிலோவாட் பேட்டரிக்கு. ஓலா S1 Proல இருக்க மாதிரியே நம்ம ரேஞ்சுமே எதிர்பார்க்கலாம்.
வண்டி கிடைச்சிச்சுன்னா ஓலா S1X Gen 3 ரேஞ்ச் டெஸ்ட் நான் போடுறேன். நீங்க வண்டி இந்த டைம்ல வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஓலா S1X 4 கிலோவாட் Gen 2க்கு போறதுக்கு பதிலா Gen 3க்கு போய்க்கோங்க. மிட் டிரைவ் மோட்டர் கொடுக்குறாங்க, எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். சேம் 4 கிலோவாட் பேட்டரியில நீங்க அதே ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோ. நான் இது வரைக்கும் சேனல்ல போட்ட எல்லா வண்டிக்குமே 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நான் அப்டேட் கொடுக்குறேன், லாங் டர்ம் ரிவ்யூ. அதனால தான் 10,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் இந்த ரிவ்யூவும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு லாங் டர்ம் ரிவ்யூவோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் guys. Bye.